Hi everyone, நான் உங்கள் பிரபாகர் ஃப்ரம் பிரபாஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் இஃப்பையும் ஆரையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி தேவையான அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றதையும், இஃப்ஸையும் ஆரையும் யூஸ் பண்ணியும் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சினாரியோவை நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம், பேசிக் கான்செப்டை புரிஞ்சதுக்கப்புறம், இது உங்களுடைய என்வாயன்மெண்ட்டில் உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்குது. அந்த எம்ப்ளாயி அந்த மந்தில் சேல்ஸ் பண்ண சேல்ஸ் வேல்யூ இருக்குது. அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. எல்லா எம்ப்ளாயும் சேல்ஸ் பண்ணும்பொழுது சேல்ஸ் பண்ணப்பட்ட அந்த பொருளை யூஸ் பண்ணுறவங்க இந்த எம்ப்ளாயிக்கு ரேட்டிங் போடலாம், இல்லைனா இன்டர்னலாகவே ரேட்டிங் போடப்படலாம். ஸோ அந்த ரேட்டிங் இங்கே இருக்குது. இப்போ இந்த ரேட்டிங்கையும் சேல்ஸையும் கம்பேர் பண்ணி இவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும். தட் இஸ் தி டாஸ்க். ஓகே, இந்த மாதிரி டேட்டா உங்களுக்கு வந்துருக்கு. உங்களுக்கு டாஸ்க் வந்து என்னென்னா போனஸ் கொடுக்கணும். போனஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்ற டெசிஷனை நீங்கள் எடுக்க போகிறீங்க ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் பர்சனாக. அப்போ இந்த இடத்துல 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும், 1,00,000 ஒரு 1,00,000க்கு மேலே இருந்தாலும், ரேட்டிங் 4.5 ஆர் 4.5க்கு மேலே இருந்தாலும் ரேட்டிங் தட் இஸ் போனஸ் தரலாம் அப்படின்றத நீங்கள் இங்கே சொல்லணும். மேனுவலாக இதை பார்த்து படிச்சுட்டு எஸ்ஸு நோன்னு கொடுக்கலாம். டைம் ஆகும். அப்போ நிறைய பேர் இருக்கும் பொழுது நம்ம அதை ஃபார்முலா பண்ணி ஆட்டோமேட் பண்ணும் பொழுது அவுட்புட் ஈஸியாக இருக்கும். இஃப் அப்படின்றத முதல்ல யூஸ் பண்ணுவோம். இஃப் கூட ஆரை யூஸ் பண்ணணும், ஆண்டை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டையுமே சேர்த்து ரெண்டும் அச்சீவ் ஆச்சுன்னா அவங்களுக்கு போனஸ்ன்னு சொல்லணும்னா ஆண்டு. இது இல்லைனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலுமே அவங்களுக்கு போனஸ் கொடுத்துடலாம். 1 லேக் மேலே இருந்தால் போனஸ், இல்லைனா கூட பரவாயில்ல. அவங்களோட ரேட்டிங் 4.5க்கு மேலே இருந்தால் போனஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒரு லாஜிக் ட்ரூவாக இருந்தாலும் அவங்களுக்கு போனஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். திஸ் கிரேட்டர் than ஈக்குவல் டு 1 லேக். அதே மாதிரியே ரேட்டிங்குடைய செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் than இஸ் ஈக்குவல் டு 4.5. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓகே ஆனாலும் அவங்களுக்கு போனஸ் தரணும்னு சொல்கிறதுக்காக எஸ் போனஸ் தரலான்னு கொடுத்துட்றேன். அப்படி ரெண்டுமே எதுவுமே செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நோ அப்படின்றது அவங்களுக்கு வரும். இதுதான் பேசிக்காக இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் ஆர் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட். ஏதாவது ஒன்று ஓகே ஆனாலே போனஸ் கொடுத்துடலாம் அப்படின்ற அக்கரன்ஸில் நம்ம கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்மியாக இருக்குது, அதனால நோ வந்திருக்கு. உங்களுடைய கான்செப்ட் எப்படின்றத பேஸ் பண்ணி இஃப் அண்ட் யூஸ் பண்ணணுமா, இஃப் ஆர் யூஸ் பண்ணணுமா நீங்கள் டிசைட் பண்ணணும். இங்கே இஃப்க்கு பதிலாக இஃப்ஸ் யூஸ் பண்ணலாம். இஃப்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம ஆண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆர் யூஸ் பண்ணணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷனை ட்ரூ பண்ணாலும் அதுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணுற கரண்ட்ஸில் ஆர் போதும். திஸ் கிரேட்டர் than ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 லேக் ஆர் திஸ் கிரேட்டர் than ஆர் இஸ் ஈக்குவல் டு 4.5, ரைட்? கமா எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ஆர்குமெண்ட், அதாவது லாஜிக் டெஸ்ட் அப்படின்ற ஆர்குமெண்ட்டில் வந்து ட்ரூ போடணும். விச் மீன்ஸ் அதாவது ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் ஃபெயில் ஆகி இந்த ஆர்குமெண்ட்டுக்கு வர்ற பட்சத்தில் நோ அப்படின்ற அவுட்புட் இது ஜென்ரேட் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணுறோம். ஸோ நோ அப்படின்னா போனஸ் இல்லை, என்டர் பண்ணிடலாம். ஃபுல்லாக ட்ராகும் பண்ணிடலாம். இங்கே வந்து அதே அவுட்புட் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் நோ வந்திருக்கு. ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டுக்கு இஃப் ஆர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு இஃப்பை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் அதில் கொடுக்கணும் அப்படின்னு தோணும் பொழுது இஃப்ஸ் ஆரை எப்படி யூஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சிருப்பீங்க. பட் இன்னும் எஃபெக்டிவாக மல்டிபிள் கண்டிஷன்ஸையும் நீங்கள் அப்ளை பண்ணி இஃப்ஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். அப்கமிங் கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலான விஷயங்களை நம்ம பேசலாம். தேங்க்யூ.